அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பாக அரசர் முத்தியாவேல் ஆய்வரங்கம் சிறப்பு சொற்பொழிவு ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்றைக்கு அமைப்பாளர் உதவி பேராசிரியர் முனைவர் கல்பனாவுடைய முயற்சியால் நமது பல்கலைக்கழகத்துடைய SC/ST செல் என்று சொல்லக்கூடிய HC செக்ஷனுடைய பொறுப்பாளராக இருக்கிற இயக்குநராக இருக்கிற ஆங்கிலத்துறையுடைய பேராசிரியரும் அருமை நண்பரும் ஆகிய நம்முடைய முனைவர் பேராசிரியர் தெய்வசிகாமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு மாணவருடைய ஒரு கலந்துரையாடல் கூட்டமாக மாணவர்களுக்கான உதவித்தொகை பெறுவது எப்படி, அந்த உதவித்தொகையில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், அதை எப்படி பெற வேண்டும், என்னென்ன உதவித்தொகைகள்லாம் இருக்கின்றது என்பதை விளக்கமாக இங்கே உங்களிடம் ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கின்றார்கள். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக அவர்களை சந்திக்கும் போது சொன்னேன், எங்கள் மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பிரச்சனை சற்று சிரமமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணுங்கிறது பல பேருக்கு தெரியல. அதனால் அவர்களிடம் நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நம்மளுக்கும் வேலைப்பொருள் அதிகமாக இருந்தாலும் அவரும் எல்லா துறையிலும் போய் இந்த பணியை செய்து கொண்டிருப்பதனால உடனடியாக அழைக்க முடியவில்லை. நம்முடைய சகோதரி அவர்கள் முயற்சியால் அழைத்து வந்திருக்கிறார்கள். எல்லா மாணவரும் பயன்பெற வேணும்னு தான் என்னுடைய நோக்கம். பார்த்தீங்கன்னா இங்கே PhD மட்டும் தான் இருக்கா, MA மாணவர்கள் யாருமே காணும். ஏன்னா அவர் அவருக்காக எந்த பணியை இப்போ செய்யலை. அவர் முழுக்க முழுக்க பல்கலைக்கழகம் சொல்லப்போனால் இயங்குவதற்கு பெரும் முயற்சி அவர் தான் செஞ்சுருக்கார். இவ்வளோ மாணவர் படிப்பதற்கு, மாணவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் படிக்கிற காலத்தில் நல்லா தெரியும். படிக்கிற காலம் தொட்டு இந்த மாணவர்களுக்காக அந்த நல அமைப்பை வைத்துக்கொண்டு பெரும் முயற்சி ஏற்பக்கூடியவர்கள். அதனால் அதிகமான மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வேட்கை. ஆனால் மாணவர்கள் குறைவாக இருப்பது சற்று வருத்தமாக இருக்கிறது. அவர் நிரம்ப செய்திகளை சொல்கிறார். HOD மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க. 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பல விஷயங்கள், புதிய விஷயங்கள் அரசு மூலமாக எப்படி பெறணும், இந்த விமிஸ் நம்பர் எப்படி எடுக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படி பதிவு பண்ணணும், அந்த பணம் எப்படி சேருது, அந்த பணம் எப்படி பங்கிடப்படுகிறது, மத்திய அரசு எடுத்துறாங்க, மாநில அரசு எடுத்துறாங்க, அந்த மாணவர்கள் எப்படி பயன்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விலவாரியாக சொல்லக்கூடிய ஒரு புலமையான ஒரு அதிகாரியாக விளங்கியிருக்கிறார். அவர் வரும்போது அதிகமான கூட்டம் இருக்கணும்னு ஆசை. நான் வரும்போது சொன்னேன், கூட்டம் குறைவாக இருக்குது சார், கோச்சிக்காதீங்க. இன்னொரு முறை உங்களை கூப்பிட்டு காலை நேரத்தில் எல்லா மாணவர்களும் இருக்கும்போது நீங்கள் ஒரு சொற்பொழிவாக செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை அழைத்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு குறுகிய நேரமும் இருப்பது, குறைவான மாணவர் இருப்பதனால அவருடைய பேச்சும் குறைவாக தான் இருக்க வேண்டும். நானும் அதை சொல்லிருக்கிறேன். இந்த இன்டர்னல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய கூட்டம் போடுவோம். நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிட்டா கூட அதை பிறருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு, அடுத்த மாணவர்களை குறிவைப்பதற்கு இவர்கள் நிரம்ப செய்திகள் சொல்ல இருக்கிற என்ற செய்தியை சொல்லி அந்த பெருமகனாரை தமிழ்துறையின் சார்பாக வருக எனவும், அரசர் முத்தியாவேல் ஆய்வரங்கத்தின் சார்பாக வருக எனவும் வரவேற்கிறேன். நேரம் கருதி இன்னும் அவரை பற்றி பெருமை என்று இல்லை, அவருடைய செயல்பாடை சொல்லலாம். பெருமைனா ஏதாவது விளையிட்டே இருக்கலாம், அது வேறு பிரச்சனை. உண்மையாக தான் சொல்லணும். அவருடைய செயற்பாடுகள் அப்படின்னா, நாங்கள் MA படிக்கும்போது அவரும் MA, நான் சீனியர், அவர் ஜூனியர், 1 இயர் ஜூனியர்னு நினைக்கிறேன். இங்கே படிக்கும்போது இருந்து பழக்கம். எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஊர் தான் அவர். நாங்கள் 2 பேருமே பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள். மாணவர் சமூகத்தாக அன்றையிலிருந்து சற்றேறக்குறை இது ஒரு 4 நூற்றாண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கிற ஒரு பேராசிரியர். அவர் துறைக்கு வந்திருப்பது மகிழ்ச்சியான செய்தி. அவரை தமிழ்துறை சார்பாக வருக எனவும் ஆய்வரங்கத்தை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தெய்வசிகாமணி அவர்களுக்கு தமிழ்துறை சார்பாகவும் ஆய்வரங்கத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து துறை
ஆங்கிலம் படிக்க போன பொழுது சார் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லைங்க சார்? அப்போ அங்கே ஆங்கிலத்துறையில் அப்போ பிஹெச்டி பண்ணியிருந்தாங்க. நான் முடிக்கலை. நான் ஒரு 6 மாதம் கூட ஆங்கிலத்துறையில் இல்லை, வந்துட்டேன். நான் அன்றிலிருந்து அவர்களை நான் அறிவேன். ஆனால் பெரிதாக பேசியதோ அப்படியெல்லாம் பார்க்குறது அப்படி தான். சம வாய்ப்பு துறையில் நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழ் மாணவர்கள்ட்ட பொதுவாக நான் கேட்குறது, நிறைய அவர்களுக்கான உதவி தொகைகள் இருக்குது, எப்படி பெறுறீங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்லாம் கேட்கும்பொழுது தெரியல. சிலர் மட்டும்தான் அதை பற்றி அறிஞ்சிருக்காங்க. அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லா மாணவர்களுக்கும் எங்கெங்கு மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன உதவித்தொகையெல்லாம் கிடைக்கின்றது என்பதும் அதை எப்படி நாம் பயன்படுத்துவது என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு இங்கு வந்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு பிப்ரவரி 14 என்பதையும் மறந்தாச்சு. அது ஒரு பிரச்சனையா இல்லை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல, சிக்கல்ன்றது. இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக அப்படி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. முத்தையா அயலரங்கத்தினுடைய ஒரு நிகழ்வாக இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதனால் அடுத்து அவர்களை உயர்கல்வித்துறையில் மாணவர்களுக்கான உதவித்தொகை எங்கெல்லாம் கிடைக்கின்றது, அதை பெறும் வழிமுறைகளை பற்றி உரையாற்ற பேராசிரியர், இணை பேராசிரியர் முனைவர் தெய்வசிகாமணி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. தமிழ் களஞ்சியத்தில் ஆங்கிலமே தெரியாமல் இருக்கிற நாங்கள் தமிழும் தெரியாமல் ஆங்கிலமும் தெரியாமல் கஷ்டப்பட ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே இந்த கூட்டம் முத்தையார் அவர்களுடைய பேரில் இயக்கக்கூடிய ஐவருக்கும் நல்ல ஒரு நோக்கத்தோடு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய முத்தையா செட்டியார் அவர்கள் எளியோரை வலியோராக்கும் ஒரு உன்னத குணம் கொண்ட ஒரு பேராற்றல் உள்ள ஒரு ஆசா. அவருடைய பெயரில் இயங்கும் இந்த அறக்கட்டளையில் கல்வி உதவித்தொகை பற்றிய ஒரு அமர்வுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர், துறைத் தலைவர், அன்பு சகோதரர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், இவ்வாய்வரங்கத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கல்பனா மேயர் அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் கணபதிராமன் அவர்களுக்கும் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள், முதுகலை மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினிய மாணவர்களே, நீங்கள் கல்வி உதவித்தொகை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கல்வி உதவித்தொகை எப்பொழுதோ அது நடைமுறையில் உள்ளது. ஆனால் அரசானது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திட்டங்களை மாணவர்களுக்காக உருவாக்கி மாணவர்கள் நலனில் ரொம்ப அக்கறை உள்ள தற்போதைய அரசு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். என்ன ரிசல்ட்னாக்க, மத்திய அரசு தான் மாதம் மாதம் ஒரு மாணவனுக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கும். ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்கு அவங்களோட ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதற்காக மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கும். ஆனால் அதுக்கு இணையாக தமிழகத்தில் பூர்வீகமாக கொண்ட மாணவர்களுக்கு அந்த மாணவர்கள் ட்ரைபல் ரிசர்ச், அந்த ட்ரைபல் ரிசர்ச்சில் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய ஆராய்ச்சி பழங்குடியினர் தொல்குடி திட்டங்கிற திட்டத்தில் தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர் பிஜி படிக்கிற அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 6 மந்த்துக்கு அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு திட்டம்.
அதே போல் வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம், பிஹெச்டி முடிச்சிருப்படு போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்பு அந்த திட்டம் என்று புதுசாக உருவாக்கி இந்த ஆண்டு அதுக்கு நடைமுறைப்படுத்தி இந்த ஆண்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு மனு செய்து நம்மளுடைய பல்கலை மொத்தமே வந்து 70 பேர் தான் தமிழ்நாட்டிலே. ஆனால் நம்ம பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஏறத்தாழ 14 மாணவர்கள் அதை பயனடைந்திருக்காங்க. அதில் எத்தனை பேர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். யாராவது தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆகியிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஆராய்ச்சியினுடைய ஊக்கத்தொகையே வந்து உண்மையிலேயே எலிஜிபிள் உள்ளவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் ஹிஸ்ட்ரிங்கிறது வரலாறு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் 2 பேர் வாங்கியிருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸில் 2 பேர் வாங்குறாங்க, அக்ரிகல்ச்சரில் 2 பேர் வாங்கியிருக்காங்க, லிங்குவிஸ்டிக்ல 2 பேர் வாங்கியிருக்காங்க. தமிழ்லையாவது துறைத் தலைவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு சொல்றானா, எங்க ஆங்கில தேர்தலில் ஒருத்தர் கூட அவங்க வாங்கவே. அப்ளை பண்ணாங்களா வாங்கணும்? இல்லை இல்லை, இந்த மாசம் இல்லை, 2 நாளைக்கு முன்பு தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை தான். அது வந்து முதலமைச்சருடைய ஆக்க வகை தொகை, இதுவரை தொகை. அது நிறைய இருக்கு. நீங்க அதான் மாணவர்களுக்கு நிறைய புரிஞ்சுக்கவே டைம் கிடையாது. ஒரு மாணவருக்கு கீழே தர ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஒண்ணுமே கிடையாது. என்ன ஆராய்ச்சி பண்றியோ அந்த ஆராய்ச்சி பற்றி தான். ஆராய்ச்சி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அந்த ஆராய்ச்சி உதவி, அதே போல முதலமைச்சருடைய ஊக்கத்தொகை திட்டம்னு ஒன்று இருக்கு. சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு இருக்கு. அந்த சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த சிலபஸில் இருக்குது. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னே அந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணோம். அது தமிழ் டிபார்ட்மெண்ட்லேயே சிலபஸ் இருக்குது. ஆனால் சைக்காலஜியில் 2 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் என்னன்னாக்க, யாருக்கு தேவை இருக்கோ அவங்க தான் அதை பற்றி அப்போ கவலைப்படுறாங்க. உங்களுக்கு தான் தேவைகள் நிறையா இல்லை. ஏன்னா இங்கே பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து எஸ்சி மாணவர்களுக்கு தான் 1 லட்சம் கிடைச்சது. எப்பா அது போதும். ஆனால் பிசி எம்பிசி மாணவர்களுக்கு வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுற மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வருஷத்துக்கு 3000 தான் அதை ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க. பிஹெச்டி படிக்கிற பிசி எம்பிசி மாணவர்களுக்கு 3000 ரூபா தான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னாக்க, இந்த ஆய்வு திட்டம் வந்து கம்யூனிட்டி சார்ந்தது கிடையாது, ஆய்வினுடைய தலைப்பை சார்ந்தது. யார் வேணாலும் இருக்கலாம், தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருக்கணும். அதே போல் சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப்பும் பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 ரூபாய் அதுவும் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கனாக்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். மார்ச்சில் ஒரு டெஸ்ட் வரும். அந்த மார்ச்சில் வந்து நீங்கள் அதை தேர்வு எழுதினீங்கனாக்க, அதில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஆராய்ச்சி முடியும் தெரியும் வந்து மாதம் 20,000 கொடுப்பீங்க. அது பேர் சிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப். இன்னைக்கு என்ன முக்கிய செய்தி? பிஹெச்டி மாணவர்களுக்குங்களா இன்றைய முக்கிய செய்தி என்ன சொல்லுங்க? செட் எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. டிஆர்பி மூலிமா 6, 7, 8, 9 அந்த செட் எக்ஸாமுக்கும் நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு எல்லா மாணவர்களுக்கும் கோச்சிங் கொடுக்கறதுக்காக ஒரு நிதி கேட்டிருக்கோம். அந்த நிதி வந்து 99% முடிகிற தருவாயில் கண்டிப்பாக கிடைச்சிடும். நாங்கள் தமிழ் ஒரு நெட்டு செட்டு அதுக்காகவே வந்து தனி ஒரு கோச்சிங் சென்டரே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து, அது அரசு பரிசீலனை பண்ணி கூடிய விரைவில் சாங்ஷன் வந்துட்டால், இப்பயே நாங்கள் வந்து உங்களுக்கு அந்தந்த மேஜர் சப்ஜெக்ட் அந்த துறை மூலியமாகவும், அதே போல் காமன் சப்ஜெக்ட் வந்து காமனாகவும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். இதுவும் வந்து எங்களுடைய இந்த சமவாய்ப்பு மூலிமா நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முறையில் என்னன்னா, அடுத்த தேர்வுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அரசுடைய நிதியோட, ஏன் விடுதியில் தங்கி பயில்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி நாங்கள் அரசுக்கு ஒரு திட்ட அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கோம். இதெல்லாம் என்னன்னாக்க உங்களுடைய நலனுக்காக. அதனால பிஜி படிக்கிற மாணவர்களுக்கு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிற மாணவிகள் வந்து
குடும்பத்தில் வந்து உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் ஒரே பெண் குழந்தையா இருந்தால், உங்கள் பெற்றோருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையா இருந்தால் அதுக்கு வந்து யூஜிசி ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஃபெலோஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னாக்க அந்த ஃபெலோஷிப் யார் பேரில் கொடுக்குறாங்கனாக்க, இந்தியாவில் முதல்ல வந்து பெண்களுக்காக ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கின ஒரு பெண்மணியினுடைய பேரில் கொடுக்குறாங்க. யாரு? சாவித்திரி பூலே. ஜோதிராவ் பூலேனுடைய மனைவி வந்து சாவித்திரி பூலேங்கிறவங்க. அவங்களுடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க யூஜிசி வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யல, உங்கள் குடும்பத்தில் ஒரே பெண் குழந்தைங்கிறது அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த யூஜிசியுடைய வெப்சைட்டில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும். மாதம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜேஆர்எஃப்னு கொடுக்குறாங்க, எஸ்ஆர்எஃப்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு குறைஞ்சது வந்து மாதம் வந்து 25,000 அதுலேயும் கிடைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் நிறைய ஃபெலோஷிப் இருக்குது. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நம்ம தமிழகத்தில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் வந்து தமிழுக்காக இருக்குது, தமிழ் லிங்குவிஸ்டிக்காக இருக்குது. அந்த ஆராய்ச்சி பேர் என்னங்க? சென்டர் ஃபார் செம்மொழி ஆய்வரங்கம். அந்த செம்மொழி ஆய்வரங்கத்து மூலமாக அதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அது வந்து வருஷத்துக்கு வருஷம் ஒரு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணாக்க அந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எங்களுடைய ஹெச் செக்ஷன் மூலியமாக அதை சப்மிட் பண்ணிங்கன்னா நாங்கள் பரிந்துரை பண்ணிங்கனாக்கா அந்த செம்மொழி ஆய்வு திட்டத்தையும் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டான்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு உயர்கல்வித்துறை மாதிரி தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம்னு ஒன்று இருக்குது. இந்த தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தின் மூலியமாக அவங்களும் என்ன செய்கிறாங்கனாக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆய்வறிக்கை தயார் பண்ணுறதுக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டுன்னே கொடுக்குறாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு இயரும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பல்கலைக்கழகத்தின் மூலிமா மாணவர்களுக்கு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய துறை எங்களுடைய துறை தான், எங்களுடைய கல்வி உதவித்தொகை பிரிவு தான். அங்கே வந்து 2 செக்ஷன் இருக்கும். ஹச் செக்ஷன் இருக்கும். ஹச் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஆன போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை, உயர்கல்வி சிறப்பு கல்வி உதவித்தொகை, அதே போல் பிஹெச்டி ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, இது போல் அதே போல் புத்தி கூர்மை உள்ள மாணவிகளுக்கு வந்து யூஜி படிச்சுட்டு பிஜியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 60% மேலே இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு லம்ஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஊக்கத்தொகை அப்ளை பண்ணுறது அது எல்லாமே வந்து ஹெச் செக்ஷன். எஸ்பெஷலி மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய அனைத்து திட்டங்களும் வந்து ஹச் செக்ஷன் மூலிமா நடைமுறைப்படுத்துகிறோம். அதுக்கு ஹச் செக்ஷனில் இன்னொன்று பக்கத்தில் ஒரு செக்ஷன் H1 செக்ஷன் இருக்கும். அந்த H1 செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா பிசி, எம்பிசி, டிஎன்சி அண்ட் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்காலர்ஷிப்பு, 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப்பு, அதே போல் வந்து தமிழ் புதல்வன் அந்த ஊக்கத்தொகை, புதுமை பெண்ணுடைய ஊக்கத்தொகை, முதல் பட்டதாரியுடைய ஊக்கத்தொகை, யூஜிசி, ஐசிஎஸ்எஸ்ஆர், டிஎஸ்டி இன்ஸ்பயரு, அப்படி நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி வந்து ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்காக நிறைய ஊக்கத்தொகைகள் கொடுக்குறாங்க. அந்த ஆராய்ச்சி மாணவர்களுடைய அந்த ஊக்கத்தொகைகளை வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து H1 செக்ஷன் ஒன்று இருக்கு. நீங்கள் எங்கள் 2 செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்கள் எப்பயாவது அட்மினிக்கு வரும்போது அந்த நோட்டீஸ் போர்டை ஒரு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. அரசினுடைய அனைத்து விளம்பரங்களும் அதில் நாங்கள் வந்து
மாணவர்களுடைய நலனுக்காக செஞ்சிருப்போம். அதை பார்த்து நீங்கள் மனு செய்து சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் இல்லாதது. இப்போ நடைமுறையில் உள்ளது என்னன்னாக்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புங்கிறது வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டு, பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டு, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டு, டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்டு, மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டு. அந்த போஸ்ட் மெட்ரிக் கல்வி தொகை வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்களுக்கு அந்த ஒட்டுமொத்த தொகையை வந்து மாநில அரசு வழங்குது. அதே எஸ்சி மாணவர்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகையை மாநில அரசினுடைய பங்காக 40 விழுக்காடும், மத்திய அரசினுடைய பங்காக வந்து 60 விழுக்காடும் வழங்குறாங்க. 2 கிரெடிட் வரும். இதுக்கு முன்ன நடைமுறையில் என்னன்னாக்க மாணவர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி கொடுத்துட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மாணவர்களை நீங்கள் அப்ளை பண்ணணும் நிலை இருந்தது. இப்போ இந்த கல்வி ஆண்டிலிருந்து மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து மனு செய்ய வந்து தவறி கொடுக்குறாங்க அப்படின்னு அரசு அதையும் கருத்தில் கொண்டு புதிய ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னாக்க உமிஸ்ங்கிற ஒரு திட்டம். உமிஸ்ங்கிற ஒரு வெப்சைட்டு, UMIS அது பேர் உமிஸ். அதனுடைய நம்ம ஷார்ட்டாக சொல்கிறது, அதோடைய ஃபுல் அப்ரிவியேஷன் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம 2018க்கு பிறகு ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுடைய 10th +2 மார்க் ஷீட்லேயும் சரி டிசிலையும் வந்து எம்இஸ்ன்னு இருக்கும். அதே போல் இன்னைக்கு கல்லூரியில் சேர மாணவர்களுக்கு தான் வந்து உமிஸ்ங்கிற ஒரு நம்பர் இருக்கும். இது உங்கள் டிகிரியில் கூட உமிஸ் இருக்கும். நீ ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க வாங்காதவங்க யாராக இருந்தாலும் ஒரு கல்லூரியில் நீ மாணவராக சேர்ந்துட்டீங்கன்னா முதல் அட்மிஷன் போட்ட உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த உமிஸுங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியதான். அந்த உமிஸுக்கு வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தனி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் துறையில் யார் வந்து அதுக்கு இப்போ இன்சார்ஜ் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லி உங்களுடைய டேட்டாவை அதில் ஏற்றிடணும். அந்த உமிஸில் கொடுக்குற டேட்டா வந்து சரியான தகவல்களாக இருக்கணும். ஆதார் கார்டு கேட்பாங்க உமிஸில் என்ட்ரி பண்ணும்போது. ஆதார் கார்டில் வந்து சுரேஷ் நாராயணசாமின்னு இருக்கும். சுரேஷ் நாராயணசாமினாக்க சுரேஷ் அவங்க பேராக இருக்கும், அவங்க அப்பா பேர் நாராயணசாமியாக இருக்கும். நீ என்ன செய்றீங்க, உமிஸில் வந்து சுரேஷ் நாராயணசாமின்னு அடிச்சிருங்க. ஆனால் அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா என் சுரேஷ்னு இருக்கு. அப்போ உமிஸில் ஒரு டேட்டாவும் உங்களுடைய இன்கம் கம்யூனிட்டியில் ஒரு டேட்டா இருந்ததுனாக்க அது வந்து கனெக்டிவிட்டி ஆகாது. அதனால ஸ்காலர்ஷிப்பினுடைய போர்ட்டலுக்கு வராது உங்கள் டேட்டா. இதுபோல் நிறைய ஏறத்தாழ 300 மாணவர்களுக்கு இந்த வருஷம் அந்த டிஃபெக்ட் இருக்குது. அந்த மாணவர்களுடைய பட்டியலில் தான் நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் அந்த உமிஸுங்கிற அது வந்து உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுனாக்க கல்வி உதவியில் தேவைப்படுது, உங்களுடைய டிகிரி அண்ட் கான்வகேஷனுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலையில் சேர்ந்தவொடனே ஜெனியூன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த ஜெனியூன் சர்டிஃபிகேட்டே வாங்க வேண்டாம். ஏன்னாக்க டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் உமிஸுங்கிற அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த உமிஸுங்கிறது கட்டாயம் அனைத்து மாணவர்களுக்கும் செஞ்சுருக்கணும். நீ செய்யலைனாலும் ஸ்காலர்ஷிப் நீ வாங்கலைனாலும் கண்டிப்பாக அதை பண்ணிக்கணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கான்வகேஷனில் டிகிரி வரும். அதே போல் இந்த ஆண்டு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், நீங்கள் அப்ளை பண்ண வேண்டான்ட்டாங்க, அதனால் ஸ்காலர்ஷிப் வருமோ வராதான்னு நினைக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எதுனாக்க உமிஸில் அப்ளை பண்ணணும். உமிஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த உமிஸில் நீங்கள் எஸ்சியா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுவீங்க. அப்போ அந்த உமிஸ் டேட்டாவிலேருந்து எஸ்எஸ்பின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். அந்த ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து அந்த கனெக்ஷன் வந்து தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்ன செய்யணும்னாக்க எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஸ்சி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்துடும், பிசிஎம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்துடும். நீங்கள் இந்த உமிஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போர்ட்டலில் வரவே வராது, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு அரசினுடைய திட்டங்களை நீங்கள் அவைல் பண்ணணும்னா உமிஸ். அதே போல் இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட் வரைக்கும் வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம்னு இருக்குது. அரசு பள்ளியில் 6லிருந்து
12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் நீங்கள் கல்வி பயிர்ந்தீங்கன்னாக்க உங்களுடைய நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் மாதம் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து புதிய திட்டம். ஆனால் அரசுடைய ஆணை என்னன்னா, ஒரு மாணவர் ஒரு ஸ்காலர்ஷிப் தான் வாங்கணும், எது அதிகமோ அதை வாங்கிக்கலாம். ஆனால் அந்த புதுமை பெண்ணுக்கும் தமிழ் புதல்வருக்கும் எக்ஸப்ஷன். போஸ்ட் மெட்ரிக் நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து தமிழ் புதல்வர் புதுமை பெண்ணில் பயனடையலாம். இப்போ போஸ்ட் மெட்ரிக்கில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எஸ்சி எஸ்சி மாணவர்களாக இருந்தாக்க அந்த போஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து 2500 ரூபா கட்டிருப்பீங்க. இப்போ பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து 25,000 ரூபா கட்டிருப்பாங்க. ஓ, எஸ்சிக்கு தான் 2500 ரூபா ஃபீஸு, பிசி எம்பிசிக்கு தான் வந்து 25,000 ரூபா ஃபீஸு தவறாக கருதுறாங்க. ஒரு பல்கலைக்கழகம்னா ஒரு கல்வி நிறுவனம் இருந்ததுன்னா அந்த கல்வி நிறுவனத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே கட்டணம் தான். ஆனால் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையால இந்த 25,000 உங்களை கட்ட முடியாதுங்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னாக்க அரசு நீங்க கல்வி நிலையத்தில் சேரும்போது மாணவர்கள்ட்ட அனைத்து கட்டணமும் கட்டணம் நீங்க வற்புறுத்தாதீங்க. மாணவர்களுக்கு அந்த 25,000மும் நாங்கள் கல்வி உதவி மூலியமா கொடுத்துருவோம். அது வந்த உடனே மாணவர்கள் திருப்பி செலுத்த வேண்டும். திருப்பி செலுத்தவில்லைனாக்க கல்வி உதவித்தொகை வந்து திருப்பி செலுத்தலைனாக்க அந்த மாணவர்கள் மீது பல நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் அரசுடைய ஆணை. அதெல்லாம் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தவறாக புரிஞ்சிருப்பாங்க. என்ன நமக்கு மட்டும் ஃபீஸ் வந்து அதே போல் 4,500 ரூபா பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஃபீஸு தான். இவங்களுடைய கட்டண சலுகையை வந்து அரசு கொடுக்குது, இவங்க கல்வி உதவியாக கொடுக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து இ கார்டு இருக்கு. இப்போ இ கார்டை எடுத்துட்டாங்க. இது தவறான ஒரு தகவல். இ கார்டுனாக்க கன்செஷனுக்கு எலிஜிபிலிட்டி கார்டு, அது பேர் இ கார்டு. நாங்கள் இப்பயும் இ கார்டுங்கிறத வந்து அரசுடைய நடைமுறை வந்து இப்போ அடிக்கடி மாற்றத்தில் வர்றதால இன்னைக்கு என்ன செய்யறோம்னா உறுதிமொழி படிவம்னு ஒன்று மாற்றிருக்கோம். அந்த உறுதிமொழி படிவங்கிறது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக வெப்சைட்டில் இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி .ac.in போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் சப்போர்ட்னு ஐக்கானில் போனீங்கன்னாக்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லுன்னு இருக்கும். அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லில் போனீங்கன்னாக்க கல்வி உதவி விண்ணப்பங்கள் இருக்கும். ஐயோ நம்ம தான் வந்து உமீஸில் பண்ணிட்டோம், அதனால நம்ம வந்து இந்த கல்வி உதவி விண்ணப்பம் பண்ணாமல் கொடுக்காம இருக்கக்கூடாதுல்ல. யாராவது தான் கல்வி உதவி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஏன்னாக்க நீ படிக்கிறியா படிக்கலையா, நிறைய பேர் டிஸ்கன்டினியூ ஆகிடுவாங்க, சில பேர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு தெரியாது. அதே போல் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் உயர்கல்வி மாணவர்களுக்கு வந்து சிறப்பு கல்வி திட்டத்தில் விடுதலை தங்கியிருக்க மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 8,000 ரூபா கொடுக்குறாங்க. அதில் வந்து ஹாஸ்டலா டேஸ்கலராங்க நீங்கள் கிளிக் பண்ணோம், அதை கிளிக் பண்ணாலே அது வந்துடும். நீ சரியாக கிளிக் பண்ணுறீங்க அதை தவறாக கிளிக் பண்ணுறீங்க, அதை நாங்கள் செக் பண்ணுவோம். அப்போ என்ன செய்யணும்னாக்க எங்கள் செக்ஷன் என்ன செய்யணும்னாக்க நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாம் கரெக்டாக உமீஸில் கொடுத்துருக்க தகவல், இப்போ ஒன்று வந்து உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்த தகவல் எல்லாம் கரெக்டாக இருக்கு நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வரும். அப்போ நாங்கள் எதை வச்சு வெரிஃபை பண்ண முடியும்? ஆகையினால அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி .ac.in அந்த வெப்சைட்டில் நாங்கள் இந்த ஆண்டு 2 தடவை சர்க்குலர் போட்டுட்டோம். நிறைய பேர் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லில் போனீங்கன்னாக்க எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு தனியான அப்ளிகேஷன் இருக்கும், பிசிஎம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்கும். அதுலேயே நாங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளிகேஷன், 7.5 ரிசர்வேஷன் அப்ளிகேஷனு, அது தமிழ் எல்லா அப்ளிகேஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் கல்வி உதவிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் அது ஒன்லி ஃபார் மென் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். அதே போல் 7 ரிசர்வேஷனுங்கிறது ஒன்று இருக்குது. 7.5 ரிசர்வேஷன்னாக்க என்னன்னாக்க 6வது 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து இப்போ சீட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இருக்குது.
அது தொழிற்கல்வியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி கட்டணம் ஃப்ரீ பண்ணுறாங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து கல்வி கட்டணம் ரொம்ப கம்மி. ஆகையினால நீங்கள் அந்த 7.5ங்கிற ரிசர்வேஷன் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அது ஒன்லி ஃபார் த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு வந்து என்னன்னாக்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு மட்டும்தான். தமிழ் புதல்வர் இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்டாக இருந்தாக்க தமிழ் புதல்வர் எலிஜிபிள். அதே போல் வந்து புதுமை பெண் அந்த திட்டம் எலிஜிபிள். பிஹெச்டி ஸ்டூடெண்டாக இருந்தாக்க நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிங்க, ரெனியூவல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுடைய வாழ்க்கையை வீணாகிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் இயருக்கு கிடைக்காது. நான் உங்கள் பசங்க கூட இங்கே வந்து பார்த்தாங்க. உங்கள் பசங்கள்கிட்ட கூட நான் ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டேன். என்கிட்ட சில பேர் ரொம்ப ஒரு பையன் வந்து நிறைய பேர் 2 வருஷத்துக்கு முன்னே முடிச்சோம் வந்து நான் இப்போ 5 வருஷம் அது எலிஜிபிள், அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னாங்க. இப்போ அதை வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். 5 வருஷம் எலிஜிபிளாக இருந்தாலும் நீ தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டீனாலே அந்த எலிஜிபிள் வந்து கட் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, அகாடமிக் இயர் வந்து இப்போ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் அப்படி வச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் 5 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு இது கிடையாது. தீசிஸ் சப்மிஷன் பண்ணாலே அந்த வருஷமே உனக்கு கட் ஆகிடுது. கல்வி தொகைங்கிறது ஊக்கத்தொகைங்கிறது கல்வி கட்டணத்துக்காக தான், குடும்ப செலவுக்காக கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சப்மிஷன் பண்ணிட்டா எனக்கு இன்னும் அவார்ட் ஆகலை. நிறைய பேர் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேயே என்கிட்ட வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் நான் வந்து நரகத்தில் இருக்கிற மாதிரி நான் இருந்துட்டு இருக்கிறேன். ஏன்னாக்க நம்ம மாணவர்கள் வந்து சுயநலமாக தான் நினைக்கிறாங்க ஒழிஞ்சு நம்ம மாணவர்களே மற்றவங்களுடைய எதிர்காலம் பாதிப்பு. என்னன்னாக்கா அந்த 2 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதி நாளத்தில் வந்து வருஷத்துக்கு 2000 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. போன வருஷம் வரைக்கும் 1600 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. நம்மளுடைய போராட்டத்தால் நான் வந்து போன 2 சீஃப் செக்ரட்டரியை பார்த்துருக்கேன். சிவதாஸ் மீனாவையும் பார்த்தேன், இப்போ இருக்க முருகானந்தா ஐஏஎஸை பார்த்து எங்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து இதை நம்பி தான் சேர்த்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட 140 பேர் போனவருக்கு கிடைக்காமாச்சு. அதனால் 1600 ஸ்லாட் இருந்ததை 2000 ஸ்லாட்டை நம்மளுடைய முறையீட்டால் தான் இந்த விஷயம் முயற்சிருக்காங்க. ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா நம்ம பல்கலைக்கழகத்தில் ரினியூவல் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ஏறத்தாழ 420 ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகம் இருக்கு பாருங்க. அப்போ அதனுடைய ரூல் என்னன்னாக்க சீனியர் ஸ்டூடெண்ட் கொடுத்து தான் இப்போ ஜூனியர் ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. சீனியர் ஸ்டூடெண்டே 2000 பேர் இருந்துட்டாங்க. அப்போ ஜூனியர் ஸ்டூடெண்ட் நிலைமை என்ன ஆகுது? ஆனால் அதையும் நான் வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ரெனியூவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இவங்க ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இந்த மாதம் 28 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபெலோஷிப் என்ன செய்வாங்கன்னா, யார் அப்ளிகேஷன் முன்னே போச்சோ ஒரே கிளாஸில் இருப்பீங்க. ஒருத்தர் அப்ளிகேஷன் இன்றைக்கி போயிருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் நாளைக்கு போவோம். இன்றைக்கி போனவனுக்கு கிடைச்சிரும், நாளைக்கு போனவனுக்கு கிடைக்காது. எத்தனை ஸ்லாட் இருக்கோ அத்தனை பேருக்கு தான் கிடைக்கும். அதனால் அப்ளை பண்ணாதவங்க, இந்த 1 லட்சம் அப்ளை பண்ணாதவங்க, அந்த ஃபஸ்ட் இயர் மாணவர்களாக இருந்தால் உடனடியாக பண்ண வேண்டும். ஆராய்ச்சி உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்கறது என்னன்னா ரெகுலரில் படிக்கிற மாணவர்களுக்கு தான். கல்வி உதவித்தொகையே வந்து ரெகுலரில் படிக்கிற மாணவர்களுக்கு தான். நீ வந்து ரெகுலரில் சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு நீ பார்ட் டைமாக வேற எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணினாக்கா கண்டுபிடிச்சாங்கன்னா உன்னுடைய டிகிரி கேன்சல் பண்ணுவாங்க. உன் மேலே வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. என்னைக்கு அதே பாருங்கள், சென்ற ஆண்டு வந்து 300 மாணவர்களுக்கு வந்து 2 தடவை கிரெடிட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டு ஒரே ப்ரொப்போஸில் வந்து 2 தடவை வந்துட்டா அக்கௌண்ட்டில் வந்து போச்சு. எவனும் வந்து சொல்லவே இல்லை. பணம் வரலன்னா நம்ம பசங்க வந்து கேட்பாங்க, பணம் வந்து போச்சுன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது பிஹெச்டி பசங்களுக்கு அவங்களுடைய கட்டண ஃபீஸ் வந்து 25,000 ரூபா. ஆனால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு 1,05,000 ரூபா போன வருஷம் போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, சார் என் கிளாஸ்மேட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா வந்திருக்கு, எனக்கு கம்மியாக வந்திருக்கு. இன்றைக்கி ஓலை வந்து போச்சு, 300 பேருக்கு அது கூட எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. அந்த 300 பேரையும் வந்து திருப்பி கட்ட சொல்லுங்கள். திருப்பி கட்ட சொல்லுனாக்கா இந்த வருஷம் வழங்க மாட்டோம். இந்த வருஷமும் உனக்கு கால்குலேஷனில் சரியாக வரலனாக்க நீ டிகிரி வாங்கும்போது கட்டினாதான் உங்கள் டிகிரியே கொடுக்கப்படும். அதனால அரசாங்கத்தை வந்து ஏமாத்தணும்னு யாரும் நினைக்காதீங்க. அரசு வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்தனால நீங்கள் திருப்பி செலுத்தணும், உங்களுக்கு கம்மியாக கொடுத்தனா நீ கிளைம் பண்ணுங்க. சார் எனக்கு இவ்வளோ கல்வி உதவித்தொகைக்கு எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு கம்மியாக வந்திருக்கு, இதை எனக்கு வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம். எனவே நம்ம துறை தலைவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து வேண்டுகோள் வச்சுட்டார், இன்னைக்கு அதிகமாக பேசுறாங்க. இன்னைக்கு நிறையா இருக்கு, இது போல நிறைய திட்டங்கள் இருக்கு.
அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பயன்பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃபோனு கொடுத்தது வந்து தவறான வழியில் பயன்படுத்துவதற்காக கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உதவி திட்டங்களை பார்க்கணுன்னாக்க adw.tn.gov.in adw/tn.gov.in. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ட்ரைபல் வெல்ஃபேர் /tn.gov.in ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கீமு. மற்ற ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்க நம்ம காலேஜ் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அந்த வெப்சைட்டில் பாருங்கள். அதே போல் வந்து ஏன்னா நிறையா வெப்சைட் இருக்குது. யூஜிசி வெப்சைட்டை பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டை பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்பின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் என்னென்ன ஸ்காலர்ஷிப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கோ அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஏதாவது தெரியல, உங்களுக்கு இந்த கூடுதல் விவரம் வேணும், தகவல் வேணும்னாக்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுடைய துறைத் தலைவர் வந்து எந்த நேரத்தில் நாங்கள் ஒரு டேட்டா கேட்டால் எந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டாலும் அவங்களுக்கு போடலனாலும் சார் ஃபோன் பண்ணி கேட்பார். சார் எங்கள் மற்றவங்களெல்லாம் போட்டிருக்கீங்க, எங்கள் பசங்களுக்கு நீங்கள் போடலன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மாணவர் நலனை வந்து அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு துறைத் தலைவர் கிடைச்சிருக்காரு. அவருடைய காலத்தில் பல உதவிகளை நீங்கள் பெற்று நல்ல ஆராய்ச்சியாளராக பல்கலைக்கழகத்தில் நல்ல மாணவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வெளிநாட்டிலேருந்து ஒரு மாணவர் படிக்கிறாங்கனாக்க வெளிநாட்டுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட், இந்தியன் கல்ச்சுரல் அஃபேர்னு ஒன்று இருக்கு. அதில் போட்டிங்கனாக்க அதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் அவங்க அப்ளை பண்ணி அவங்களுடைய ஃபெலோஷிப் நம்மக்கிட்ட வரும். அதே போல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுனாக்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நம்ம மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மாதிரி அந்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அவங்க என்ன செய்யலாம்னாக்கா அந்த மாவட்டத்தில் அவங்க என்ன ஸ்டேட்டோ அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த எந்த பேக்வேர்ட் டிபார்ட்மெண்ட் ஆயுதங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கிட்டு எங்கள் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். அதை மட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கும் ஆன்லைனில் ஸ்காலர்ஷிப்னாக்க என்எஸ்பி போர்ட்டல் 198 பேர் அதில் வாங்குறாங்க. நம்ம பல்கலைக்கழகத்தில் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் போனீங்கன்னாக்க அந்த என்எஸ்பியில் போனீங்கன்னாக்க நீங்கள் அதர் ஸ்டேட் மாணவர்களுக்கு அதை அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வெளிநாடு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் எம்ஏ படிச்சுட்டு நான் மொரிஷியஸில், நான் ஸ்ரீலங்காவில், நான் சிங்கப்பூரில், நான் மலேசியாவில் பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சின்னா ஆதி திராவிடர் துறை டிபார்ட்மெண்ட்லையும் சரி பேக்வர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த மாணவர்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டில் உள்ள அரசு பல்கலைக்கழகமாக இருக்கணும். அந்த அரசு பல்கலைக்கழகத்துக்குள்ள நீங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு தேர்ச்சி பெற்று அட்மிஷன் கார்டு வாங்கிட்டு நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். ஒட்டுமொத்த செலவே கவர்மெண்ட் எடுத்துக்குது. நான் இப்போ ஒரு பேம்ப்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த பேம்ப்லெட் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. மேபி அடுத்த வாரத்தில் நாங்கள் மண்டே சென்னை போகிறேன் கேட்டுட்டு நம்ம அடுத்த வாரத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். 2 பேம்ப்லெட் ரிலீஸ் பண்ணுவோம். 20,000 காப்பி போட்டிருக்கோம். அதை ஒரு காப்பி தமிழ்நாடு அரசினுடைய தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசினுடைய திட்டங்கள் என்னென்னு அது எப்படி அப்ளை செய்யணும்ட்டு ஒரு 4 பேஜில் அது ஒரு பேம்ப்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் மத்திய அரசு அதே போல் நம்ம அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது. அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமை எப்படி அவைல் பண்ணணும், என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிலீஷில் 4 பேஜில் ஒரு பேம்ப்லெட் ரெடி பண்ணி நாங்கள் அதையும் பிரசுரிச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் அது வெளியில் வந்துடும். அடுத்த துறை மூலமாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுடைய நோட்டீஸ் போலியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுக்க நீங்கள் அதை பொக்கிஷமாக வச்சுக்கிறீங்கனாக்கா பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு துண்டறிக்கை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, யாராவது உங்களுடைய ஜூனியர்ஸு உங்களுடைய தம்பிமார்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பணம்
படிப்பதற்கு பணம் தடையில்லை, உன்னுடைய முயற்சியே போதும் என்று அரசு புதிய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாநில அரசுகள் மத்திய அரசில் மாணவர்களுக்கான உதவித்தொகை எங்கெல்லாம் கிடைக்கின்றது, எப்படியெல்லாம் பெற வேண்டும் என உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். அது குறித்து உரை வழங்கிய நம் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்கிலத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் தேவசிவகாமணி அவர்களுக்கு தமிழ் துறை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு நடப்பதற்கு அனுமதி அளித்த நம் துறையினுடைய தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு வந்திருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம் துறையினுடைய இணை பேராசிரியர் முனைவர் வ. கணபதிராமன் அவர்களுக்கும் முனைவர் உதவி பேராசிரியர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் இந்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் முதுகலை மாணவர்களுக்கும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பாடத்திட்ட மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் வேலாயுதம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்லுலகத்துறையினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.